மார்னிங் டிஃபனுக்கு மாவு இல்லையா? கவலையே வேண்டாம். இன்ஸ்டன்ட்டா கோதுமை தோசை ஊத்தி அசத்திடலாம் வாங்க. நல்லா சாஃப்ட்டான கோதுமை மாவு தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கோதுமை மாவ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மாவுக்கு ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். கொஞ்சம் தாராளமா தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாம கலந்துக்கங்க. நான் வீடியோல காமிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதும் பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம், காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கோதுமை மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி மாவு ரொம்ப திக்கா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றும் போது தவா நல்லா சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடான தவா மேல தண்ணியோ இல்லைன்னா எண்ணெய் லைட்டா அப்ளை பண்ணிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றுங்க. அவ்வளோதான். இந்த தோசை ரொம்ப மெலிசா வராது. பிளாட்டான தவாவா இருந்தால் மெலிசா வர சான்ஸ் இருக்கு. தோசை ஊற்றிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிட்டு தோசையை திருப்பி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தா கோதுமை மாவு தோசை ரெடி. இந்த தோசையை சட்னி சாம்பாரோட ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க.